வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல். வருவாய் கோட்டாட்சியரின் சேவையால் தமிழக முதல்வருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய சையது முகமது அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைவாக முடிவெடுத்து வருகிறார். குறிப்பாக சொத்துக்களை தானமாக எழுதி வாங்கி கொண்டு பெற்றோர்களின் நலனின் அக்கறை இல்லாமல் உணவு, பராமரிப்பு, அடிப்படை வசதி கூட செய்யாமல் தவிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்களின் மனுக்கள் மீது முழுமையான விசாரணை செய்து உண்மையின் இருப்பின் உடனே தான பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவு வழங்கி வருகிறார். சேவையின் ஒரு பகுதியாக இன்று தேவாரம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த முதியவருக்கும் சின்ன ஓவலாபுரத்தை சேர்ந்த முதியவருக்கும் தான பத்திரம் ரத்து செய்வதற்கான உத்தரவை வழங்கினார். இவர்களை தொடர்ந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கணவனை இழந்த விதவைகளுக்கு அரசு வழங்கும் நிதியை உடனே கிடைக்க உதவுகிறார். இவரின் செயல்பாட்டால் பயனாளிகள் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய சையது முகமது அவர்களுக்கும் இந்த உத்தரவை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். பயனாளிகள் எவ்வாறு நன்றி தெரிவிக்கிறார்கள் என்று தொடர்ந்து காண்போம். மறுபடியும் எழுதி கொடுக்கறதுன்னா உங்க கால் கண்ணுக்கு பிறகு தான் போகணும். புரியுதா? திரும்ப எழுதி கொடுக்க மாமரி கொடுக்க. சரியா? சரி. ரத்து பண்ணி ஆர்டர் போட்டேன். இது 10,000 படி 10,000 படி கொடுத்து பத்திரத்தை வாங்கிக்கிறீங்க. சரி. என்ன விஷயத்துக்குமா வந்தீங்க? சரிம்மா. வீட்டுக்காரர் வந்து குழந்தைய சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துடுறாரு. சரிம்மா. 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 இல்லை, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ இப்படியெல்லாம் வந்து கொடுத்தா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ன்றத ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல. சொன்னாங்க. இப்போ வந்ததுக்கு உங்களுக்கு நடவடிக்கை எப்படி இருக்கு? ஆமாம். ரொம்ப தொந்தரவு செய்யாதுன்னு ஐயாட்ட வந்து காரியம் வந்து அழுது. சரிம்மா. அதை தீர்ப்பாக்கி சரி என் பேருக்கு மாற்றி விட்டு சாமி. அப்போ ஐயா வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நன்றி சொல்கிறீங்களா? ரைட்டு. அப்போ அவர் வந்து ஏழை மக்களுக்கான வந்து உதவியெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாரு. அப்போ வந்து அரசு போட்ட உத்தரவை வந்து அவர் சரியாக செயல்படுத்துறாரு. அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்க. அம்மா வணக்கம்மா. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? உங்கள் பேருங்கம்மா? ஐயா பேர் முத்துக்கருங்கய்யா. இப்போ இங்கே என்ன விஷயமா வந்தீங்க? எங்களுக்கு மக்கள் கலந்துக்கல, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு பண்ணிட்டோம். சரி. எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சுட்டாரு. இல்லை, இப்போ நல்லபடியாக முடிச்சாருன்னா என்ன முடிச்சு கொடுத்தாரு? நிலம் எங்களுக்கு ஒரு வழியை ரத்து பண்ணி விட்டுட்டாரு. அதாவது வந்து உங்கள் பேரில் இருந்த நிலம் யாருக்கு பண்ணி விட்டீங்க? மக்கள் 2 பேருக்கு பிடிச்சிட்டோம். சரி 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 சரி. 2 பேரும் கலந்துக்க இருந்தோமோ எங்களுக்கு வேணும் சார்ட்டு வந்தோம். சரி. இப்போ எங்களுக்கு சரி பண்ணிட்டாரு. அப்போ வந்து இவர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதாவது அரசாங்க உத்தரப்படி வந்து நல்லா செஞ்சுருக்காரு. அப்போ இவருக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அவர் நல்லா பண்ணிட்டாரு. அவர் நன்றி தானம்மா, நல்லா பண்ணிட்டாருமா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன ஐயாவும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்ல முறைக்கு எங்களை பார்த்துருக்கேன்.